இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 5வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 4 பாடங்கள் நாம் முடிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பாடமும் நம்ம பிலிப்பியர், கொலோசியர் புத்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 30 வரைக்கும் ஆராய்வது இந்த பாடத்தினுடைய நோக்கம். பிலிப்பியர் 2 வசனம் 12 முதல் 30, கிட்டத்தட்ட 19 வசனங்கள் நம்ம ஆராய போகிறோம். இந்த 19 வசனங்கள் இதை பற்றி இருக்க போகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 30 வசனங்கள்ல 2 மிக முக்கியமான ஆலோசனைகளை பவுல் சபைக்கு சொல்றார். எந்த சபைக்கு? பிலிப்பி சபைக்கு அவர் 2 மிக முக்கியமான ஆலோசனை சொல்றார். அந்த 2 ஆலோசனை என்ன? இந்த ஆலோசனையை புரிந்து கொள்வதற்கு போன வார பாடத்துக்கு நம்ம போனோம். போன பாடம் கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து அங்க நமக்கு படித்தோம். அப்ப கிறிஸ்துவினுடைய தாழ்மையை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டிய 2 மிக முக்கியமான செயல்களை இங்க 2 ஆலோசனைகளாக பவுல் கூறுகிறார். இது உங்களுக்கு 5 விஷயம் பார்ப்போம். அதுல 2 விஷயம் கிறிஸ்துவனுடைய தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்யணும், என்ன செய்வாங்க என்பது 2 விஷயத்தை படிப்போம். 3 விஷயங்கள் கிறிஸ்துவின் தாழ்மையை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் எப்படி சுடர்களாக பிரகாசிப்பார்கள், அதற்கான 3 உதாரணங்களை பார்க்க போறோம். சரிங்களா? 3 நபர்களை பவுலார் எப்படி அவங்கெல்லாம் ஊழியத்துல பிரகாசிச்சாங்க என்று சொல்றார். ஆக 2 ஆலோசனைகள், 3 எடுத்துக்காட்டுகள். அந்த 3 எடுத்துக்காட்டுகள் எதை சார்ந்து? அது அவங்க எப்படி சுடர்களாக பிரகாசிச்சாங்க, அவங்க எப்படி ஊழியத்துல பிரகாசிச்சாங்க என்பதுதாங்க. சரிங்களா? ஆக கிறிஸ்துவினுடைய தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க செய்ய வேண்டிய செயல் என்ன, அவங்க ஊழியத்துல எப்படிலாம் பிரகாசிக்கணும் என்று விளக்க வர்றது தாங்க இந்த பாடம். ஜெபம் பண்ணி படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல் எழுதிய நிருபத்தை படிக்கவும் ஆழ்ந்து படிக்கவும் கொடுத்த மற்றற்ற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உரசி பார்க்க வந்திருக்கிறோம். தேவரீர், நாங்கள் எங்கு இருக்கிறோம், எங்கு ஏறி வளர்ந்து வர வேண்டும் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுங்க ஐயா. எங்கள் பாவங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிவது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. எங்கள் பாவங்கள் தெரியட்டும், பாவங்கள் தொலைந்து போகட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 5வது பாடம், இரவில் சுடர்களை போல பிரகாசித்தல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் வசனம் 30 வரை 5 விஷயங்களை படித்துக் கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12ல முதல் வார்த்தையை சற்று கவனிக்கணும். நான் வாசிக்கிறேன். முதல் வார்த்தை என்ன நீங்க சொல்றீங்களா? பிலிப்பியர் 2 வசனம் 12, அந்த முதல் வார்த்தை முக்கியங்க. அங்க இருந்தா ஒரு திருப்பு முனைய 2ஆம் அதிகாரம் எடுக்குது. பிலிப்பியர் 2:12, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே. என்ன? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே. wherefore. சரிங்களா? ஆதலால். அப்ப ஆதலால் அர்த்தம் என்ன? என்னமோ சொல்லிட்டாரு, அதனால அந்த சொன்ன விஷயத்திற்கு ஒரு முடிவுரை கொண்டு வர்றார். அப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டாரு பாருங்க. அதுதான் 4வது பாடம். இப்ப ஆதலால் அப்படின்னு வரும்பொழுது என்னமோ சொல்ல வராரு, ஒரு முடிவை கொண்டு வராரு. ஆதலால் என்ன செய்யணுமா? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. என்னவா? நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, என்னவா? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசங்கள் அர்த்தம் என்ன? வசனம் 12க்குள்ளேயே ஒரு வார்த்தைய வேற ஒரு வார்த்தையா போட்டு விளக்குறார். என்னைக்குமே பவுலுடைய எழுத்து நட அப்படிதான் இருக்கும். என்ன சொல்றாரு? முதல்ல, நான் கிட்ட இருக்கும் போது எப்படி கீழ்ப்படிஞ்சீங்களோ அதே போல நான் தூரமா இருக்கும் போதும் நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம, கிட்ட இருக்கும் பொழுது நீ கீழ்ப்படிவது போல நான் உங்களுக்கு தூரம் இருந்தாலும் கூட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை மாத்துறாரு. கீழ்ப்படிதல் என்று சொன்னார், கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். இப்ப சொல்ற வார்த்தை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா கீழ்ப்படிங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னா இப்ப இது ஏதோ
ரட்சிப்பு கிரியையினால் உண்டாகக்கூடியது என்பதை போல ஒரு துணி அங்க வருதே. அப்படியா? ரட்சிப்பு கிரியையினால, நம்முடைய செயல்களினால, நம்முடைய நற்காரியங்கள்னால ரட்சிப்பு வருமா? ஏன்னா பவுல் சொல்லிட்டார் பாருங்க, ஏனெனில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சீங்கல்ல. இந்த வசனம் எங்க இருக்குதுங்க? கமெண்ட்ஸ்ல போடுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் எங்க இருக்குது? நான் அதிகாரமும் சொல்ல மாட்டேன், வசனமும் சொல்ல மாட்டேன், புத்தகமும் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க, இது எங்கே இருக்கிறது? நீங்க எந்த ஆப்பும் யூஸ் பண்ணாம உங்க பைபிளை மட்டும் திறந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வசனங்க. நீங்கள் இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. இந்த வசனம் எங்க இருக்குது? போடுங்க, பார்க்கலாம். சரிங்களா? அப்ப கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப கிரியையினால ரட்சிப்பை முடிக்கணுமா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? பவுல் நான் சொல்ல வராரா? என்னைக்குமே ஒரு வசனம் சார்ந்து நமக்கு ஏதாவது கேள்வி வரும்னு சொன்னா பைபிள்ல போய் தேடி பார்க்கணும். இதே டாபிக் வேற எங்க கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கணும். அதுவும் குறிப்பா என்ன செய்யணும்னா, இதே எழுத்தாளர் இதே டாபிக்கை முதல்ல எங்கேயாவது எழுதுறாங்களா அப்படின்னா 2 இடத்துக்கு வரணுங்க. கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர் 3:3, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பண்ண போகிறீர்களா? இவ்வளவு முட்டாளா பாண்டீங்க. சரி, மாம்சத்தினால முடிய போறீங்கன்னு அர்த்தம் என்ன? வசனம் 5 பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஆவினால ஆரம்பிச்சவரு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால போய் முடிப்பாரா? நம்மளுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா எப்படி ஆரம்பிச்சாரு? ஆவியினால கிருபையினால ஆரம்பிச்சவரு போய் கிரியையினால போய் முடிப்பாரா? முடிக்க மாட்டாரு. அப்படின்னு தாங்க என்னுடைய அர்த்தம். அப்படின்னா கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்படின்னா பைபிள் இப்படி பவுல் இப்படி சொல்றாரு, நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? பிலிப்பியர் 2 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2ஆம் அதிகாரத்துல வசனம் 12 படிச்சீங்கல்ல, வசனம் 13 பாருங்க. வசனம் 13 தொடர்ந்து படிச்சோம்னா விஷயம் புரிய வந்துருங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னா நம்முடைய செயலினாலயா ரட்சிப்பு? அதாவது நம்முடைய கிரியைகளினாலயா ரட்சிப்பு அப்படின்னா பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. நம்முடைய கிரியை வரணும், அந்த கிரியை யாருடையதுன்னு பாருங்களேன். அதுதான் வசனம் 13. உங்களுக்கு புரியுதா? கிரியை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாருன்னா அதுல கிரியை கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த கிரியை தான் ரட்சிப்பை கொடுக்குதா? வசனம் 13 பாருங்களேன். இப்ப கிரியை யார் உண்டாக்குறான்னு பாருங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லிட்டாரு பவுலாரு. அந்த கிரியை யாருடையது தான் கேள்வி. வசனம் 13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். என்னவா? யார் உண்டாக்குறாங்க? முதல்ல பாருங்க. விருப்பத்தையும் செய்கையையும், அதாவது செயலையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். பட் ஹூ ஹாஸ் டு ஒர்க்? யார் வேலை செய்யணும், யார் கிரியை செய்யணும் அப்படின்னா உங்களில் செய்கையை உண்டாக்குகிறவர் யார் அப்படின்னா பைபிள் சொல்லுது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பா அவரு உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யறாரு, அவரோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்க. அவரோட சேர்ந்து ரட்சிப்பு நிறைவேற அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். இப்ப உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்துட்டு இருக்கும் பொழுது நீங்களும் அவரோட கூட இணைந்து கிரியை செய்யுங்கள்.
இப்ப சொல்லுங்க, அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ரட்சிப்பு நிறைவேற நம்ம அவரோடு கூட நம்ம ஒத்துழைக்கணும். இப்ப இது ரெண்டுல யாருடைய கிரியை இல்லாம ஏன் கிரியை வராது? அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். இப்ப அவர் கிரியை நமக்குள்ளாக செய்யாம தொடங்காம என்னால ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட முடியுமா? முடியாது. அப்ப நம் ரட்சிக்கப்பட்ட பின் தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுனால நம்ம அவரோட கூட ஒத்துழைக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ பாவ மன்னிப்பு கேட்டோம் போனோன்றது மட்டும் இல்லைங்க. பாவ மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்து உள்ள வந்துடுறாரு. கிறிஸ்து உள்ள வந்து கிரியைகளை செய்ய நம்மளை ஊக்குவிக்கும் பொழுது ரட்சிப்பு நிறைவேற அவரோடு கூட நம்ம இணைந்து நம்ம பிரயாசப்படணும். இதுதாங்க. அப்ப ரட்சிப்பு நிறைவேற அவர் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அவரோட கூட நம்ம சேர்ந்து ஒத்துழைக்கணும் பாருங்க. அதுதாங்க சொல்றாங்க. அப்படின்னா என் கிரியைனாலயா? இல்லைங்க, என் கிரியைனால இல்லவே இல்லை. அவர் கிரியை எனக்குள்ள செய்ய ஆரம்பிக்கிறார். எனக்காக மரிச்சவர் இப்ப எனக்காக எனக்குள்ள வந்து இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறார். அப்படி கிரியை செய்யும் போது அவரோடு கூட நாம ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்கிறோமா? சரிங்க. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு அதுக்கப்புறம் உங்களால வெற்றி ஜீவியம் வாழ முடிகிறதா? புரியுதா? பாவ மன்னிப்பை சூப்பரா கெட்டுறோம். அந்த பாவ மன்னிப்பை தக்க வைக்க முடிகிறதா? தக்க வைக்க முடியல அப்படின்னா அதுதாங்க. அதுக்குதாங்க இந்த வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிக்கணும். இந்த பாடம் அதிமுக்கியமான பாடம். யார் யாரெல்லாம் வாங்கின பாவ மன்னிப்பை கோட்டை விடுறாங்களோ அவங்களுக்காக எழுதப்பட்ட பாடம். சபைக்கான முதல் ஆலோசனை இதுதாங்க. பிலிப்பி சபை சொல்றார், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவே இல்லையோ அவங்க ரட்சிப்பை தொலைச்சிடுறாங்க. பல நாள் பல வருடங்கள் நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே நான் பாவ மன்னிப்பை நான் வாங்குறேன், ஆனா பாவ மன்னிப்பை டக்குன்னு தொலைச்சிடுறேனே, சோதனையில டக்குன்னு விழுந்துடுறேனே அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் பாரம் இருக்குமானால் இந்த வசனம் உங்களுக்காக, இந்த பாடம் உங்களுக்காக. அப்ப நீங்க பிரயாசப்படணும்ப்பா. பாவ மன்னிப்பை வாங்குனீங்கல்ல, பாவ மன்னிப்பை வாங்குறதுக்கு நீங்க கிரியை செஞ்சீங்களா செய்யலையா? அவர் கிருபையினால உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறார். நீங்க பாவ அறிக்கை செஞ்சீங்களா செய்யலையா? அவர் மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். நீங்க பாவ அறிக்கை செய்யாம உங்க பாவம் மன்னிக்கப்படுமா? இல்லைங்க. பாவ அறிக்கை செஞ்சீங்க, அவர் மன்னிப்பதற்கு ரத்தத்தையே கொடுக்கிறார், குமாரனுடைய ரத்தத்தையே கொடுக்கிறார். இப்ப அந்த மன்னிப்பை உங்களுடையதாக்கிக் கொள்ள, உங்களுக்கு சொந்தம் கொண்டாடி கொள்ள நீங்க விசுவாசிங்க. விசுவாசத்தை எப்படி காமிச்சிங்க? பாவறிக்கை மூலமா காமிச்சிங்க. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இது பாவம் மன்னிப்புக்கு எப்படி உங்க கிரியை இருந்துச்சோ அதே போல ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படணும். அதாவது ரட்சிப்பை பெற்ற பின் தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் அவரோடு கூட கோஆபரேட் பண்ணும். இந்த கோஆபரேஷன்னால எனக்கு ரட்சிப்பா? கிடையவே கிடையாதுங்க. சரி, கோஆபரேட் பண்ணல, நான் ஒத்துழைக்கல, அப்ப ரட்சிப்பு கிடைக்குமா? இல்லைங்க. ஸோ அப்ப பாருங்க, தேவன் எனக்குள்ளாக கிரியை செய்கிறார், நான் அவரோட கூட கோஆபரேட் பண்ணலினா ரட்சிப்பை இழந்து விடுவேன். உங்களுக்கு புரியுதா? பல சமயத்துல தேவன் எனக்குள்ளாக பாவ மன்னிக்கு அப்புறம் என்னமோ செய்யறாரு, நான் என் கடமையை செய்யாததுனால நான் ரட்சிப்பை தொலைக்கிறேன். சரி, அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எப்படி நான் பிரயாசப்படுறது? அதாங்க ஒரு வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதே எழுத்தாளர்கிட்ட அதே தலைப்பு எங்க பேசப்படுது? பிலிப்பியர் 2:12 புரிந்து கொள்ள கலாத்தியர் 3:3 போனோம்ல, அதே போல பிலிப்பியர் 2:12-13 புரிந்து கொள்ள கலாத்தியர் 2:20 வாங்க. கலாத்தியர் 2:20 உங்களுக்கு தெரியுமே, ரொம்ப பிரபலமான வசனமாச்சு அது. தேவன் நமக்குள்ளாக வந்தால் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்வோம்? இங்க பாருங்க, அவர் நமக்குள்ள வந்துட்டா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சரிங்களா? இங்க பாருங்க,
கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆனா என்னமோ தெரியல, உயிரோட தான் இருக்கிறேன் நான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப கிறிஸ்து எங்க வந்துடுறாரு? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சரி, கிறிஸ்து எனக்குள்ளாக வந்துட்டார்னா, கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார்னா அது எப்படி வெளிப்படும்? நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னவா? விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறேன். அப்பங்க எனக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாருன்னா இனி நான் இருப்பேனா? நான் இருக்க மாட்டேன். அப்ப என்ன இருக்கும்? நான் இனி வாழ்ற வாழ்க்கை விசுவாசத்தினால பிழைப்பு நடத்துறேன். என்னுடைய திட்டங்கள் அல்ல, என்னுடைய தீர்மானம் அல்ல, அவருடைய விசுவாசத்தினால நான் பிழைச்சிருக்கிறேன். அப்ப கிறிஸ்து ஒருத்தருக்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ள நான் இருக்காது, நானும் ஜெயிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க? விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்றாங்க. இந்த தாங்க அவர் சொல்றார், விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவார். ரொம்ப விஷயங்க. விருப்பம், செயல். விருப்பம் இல்லைன்னா விருப்பத்தை கொடுப்பாரு, செயல் இல்லைன்னா செயலை கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மனுஷனுக்கு ரட்சிப்படைய 2 விஷயம் முக்கியம் பாருங்க. விருப்பம் முக்கியம், செயல் முக்கியம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விருப்பம் இல்லைன்னா ஆண்டவரே விருப்பம் தாரும் கேட்கணும். ஆண்டவரே நான் என் மனைவிட்ட சண்டை போட்டேன், திரும்பவும் போய் பேசணும்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லை ஆண்டவரே. ஆனா நான் பரலோகத்துக்கு போகணுமே, உங்களுடைய முகத்தை காணணுமே, ஊழியங்களை செய்யணுமே, என்ன செய்யறது? விருப்பத்தை தாங்கன்னு சொன்னா ஆண்டவர் விருப்பத்தை கொடுப்பாருங்க. செயலை கொடுங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி திட்டம் கொடுப்பாருங்க. ஆனா கோஆபரேட் பண்றது யாரு? நான் தான் கோஆபரேட் பண்ணணும். சரி, என்ன கோஆபரேட் பண்றது? ஒரு அழகான வாக்கியம் ஒன்று இருக்குதுங்க. இந்த அழகான வாக்கியம் எங்க இருக்குன்னா, எழும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள், ஆங்கிலத்துல ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாஸ்டல்ஸ், அந்த புத்தகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா தீர்க்க தரிசன ஆவியில நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகான இந்த வசனத்தை அப்படியே விளக்குகிறார்கள். மனசுல அப்படியே வச்சுக்கலாம் போல் தோணுதுங்க. வாசிக்கவா நானு? ஒரு மனுஷனுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன? கிறிஸ்து அவனுக்குள்ள வந்துட்டா அவன் செய்ய வேண்டிய செயல் என்ன? இதுதான். முதல்ல அவன் கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக ஆண்களும் பெண்களும் பாவகரமான பழக்கங்களில் சங்கிலிகளை உடைத்திருக்கின்றனர். என்னவா? கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக ஆண்களும் பெண்களும் பாவகரமான பழக்கங்களின் சங்கிலிகளை உடைத்திருக்கின்றனர். நீங்க இதை கேட்கிற நீங்க பாவகரமான சங்கிலிகள்ல சிக்கி தவிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசனாவி சொல்லுது, கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக அந்த சங்கிலியை உடைச்சி எறிய முடியும். பாருங்க, அவர்கள் சுயத்தை மறுத்து உள்ளனர். சுயம் சில மெசேஜ் அனுப்பும்போது அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புனிதத்தன்மையற்றவர்கள், கவனிங்க, புனிதத்தன்மையற்றவர்கள் பக்தி உள்ளவர்களாய் இருக்கின்றனர். ஒண்ணுமே பரிசுத்தமே இல்லாதவங்க பக்தி உள்ளவர்களாக மாறி இருக்கின்றனர். குடிகாரன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கிறான், தீய ஒழுக்கம் உள்ளவன் தூய்மை உள்ளவனாய் இருக்கிறான். சாத்தானின் சாயலை தாங்கியிருந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சாயலில் மறுரூபம் அடைந்துள்ளனர். இந்த மாற்றம் மட்டுமே அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதமாக உள்ளது. அப்ப இப்படி இருந்தவன் இப்படி மாறி இருக்கிறான். குடி போதையில கிடக்கிறவன் உடம்பு தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டு ஹெல்த் மெசேஜ் சொல்றவனா மாறி இருக்கிறான். ஒழுக்கம் இல்லாதவன் ஒழுக்க உள்ளவனா மாறி இருக்கிறான். பொய் பேசுறவன் உண்மை பேசுறவனா மாறி இருக்கிறான். இது அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தையினால் உண்டாகி உள்ள மாறுதல் வார்த்தையின் ஆழமான ரகசியங்களில் ஒன்றாக உள்ளது. நம்மால் அதனை புரிந்து கொள்ள முடியாது. வேத வாக்கியங்களினால் அறிவிக்கப்பட்டுள்ளதை போல மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அதுவாக உள்ளது. என்னப்பா, எப்படிப்பா மாற்றாச்சு? கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறாரு, அதுதான் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப உள்ள போய் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மாற்றம் நடந்திருக்குது. இப்படி இருந்தவங்க இப்படி மாறி இருக்கிறாங்க, புது சிருஷ்டியாக அவங்க மாறி இருக்கிறாங்க. எப்படி பழசா இருந்தாங்க புதுசாயிட்டாங்க.
யாரா புரியுதா? இப்ப இது எங்க படிச்சோம் நம்ம? எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் பக்கம் 516ங்க. இப்ப 516ஆம் பக்கமும் 17ஆம் பக்கமும் இன்னொரு பேரா இருக்கு. இப்ப கிறிஸ்து உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த பிற்பாடு அவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் பாருங்களேன். ஆனால் இது அவனுடைய அனுபவமாக இருப்பதனால் அவனுக்காக என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அதில் திருப்தி உடையவனாக தன் கைகளை கட்டி கொண்டிருக்க மாட்டான். கவனிச்சிங்களா? ஆனால் இது அவனுடைய அனுபவமாக இருப்பதினால், எது இந்த புது சிருஷ்டியா மாறி இருக்கான, சுயத்தை மறுக்கிறான, இது அனுபவமாக இருப்பதினால் அவனுக்காக என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அதில் திருப்தி அடைந்தவனாக தன் கைகளை கட்டி கொண்டிருக்க மாட்டான். பாருங்க, கிறிஸ்து எனக்காக மறிச்சார், அதை பார்க்கிறேன், நான் பாவத்தை அறிக்கை செய்யறேன், நான் பாவ மன்னிப்பு வாங்கிட்டேன், இப்ப கைகளை கட்டிட்டு நான் இருக்க மாட்டேன், அப்ப நான் பிரயாசப்படுவேன், அதான் அர்த்தம். இப்ப கவனிங்க, ஆவிக்குரிய ராஜ்யத்தில் பிரவேசித்து தீர்மானம் செய்திருக்கும் ஒருவன் அந்தகார ராஜ்யத்தின் வல்லமைகள், புதுப்பிக்கப்படாத இயல்பின் உணர்வுகளையும் வல்லமைகளையும் தாங்கி பிடிக்கப்பட்டு அவனுக்கு எதிராக அணிவகுத்து இருப்பதை கண்டுகொள்ளுவான். என்ன சொல்ல வராங்க இங்க? இப்ப இவன் ஒரு காரியத்தை கண்டுகொள்ளுவான். என்ன காரியம்? அவன் பாருங்க, ஆவிக்குரிய ராஜ்யத்தில் பிரவேசித்து தீர்மானம் செய்திருப்பவன். இப்ப தீர்மானம் செய்திருப்பவன் அந்தகார ராஜ்யத்தின் வல்லமைகள் எல்லாம் தன்னுடைய இயல்போட போராடுது. இப்ப என்ன செய்யுதுன்னா, டே நீ என்ன ஒழுங்கா இத்தனை நாள் குடிச்சிய, திரும்பியும் கொஞ்சம் குடிய அப்படின்ற ஒரு SMS இருதயம் சொல்லும் போது இந்த உணர்வுகளுக்கு, இந்த வெறிக்கு பின்னாடி யாரோ தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா? யார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா? அந்தகார வல்லமைகள்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அவன் இருதயம் கெட்டு போன இருதயம்னு வரலங்க. இருதயம் கெட்டு போயிருந்தாலும் கூட, உணர்வுகளும் ஆசைகளும் கெட்டு போயிருந்தாலும் கூட, அந்த உணர்வுகளுக்கு பின்பாக அந்தகார வல்லமைகள், பிசாசின் ராஜ்யமே இருந்து நடத்துது. இந்த போராட்டத்தை அவன் உணர்கிறான். சரிங்களா? இப்ப உணர்ந்து விழுந்துடுறானா? பார்க்கலாமா? அவன் என்ன செய்வான் பாருங்க. அவன் கையை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டான். அந்தகார சக்திகள் எப்படி தன்னுடைய பலவீனத்தை தூண்டி விடுது, அப்படி பழைய பாவத்தை செய்ய தூண்டுது அப்படின்றத அவன் உணர்ந்து கொள்றான். ஒவ்வொரு நாளும் அவன் தனது அர்ப்பணத்தை புதுப்பிக்க வேண்டும். எதை அர்ப்பணித்து நீ பாவ மன்னிப்பு வாங்கினியோ அதே போல ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் தீமையுடன் போராட வேண்டும். பழைய பழக்கங்கள், பாரம்பரிய பண்புகள், தவறு செய்யும் தன்மைகள் ஆகிய அவனை மேற்கொள்ள முயலும். திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும். இவைகளுக்கு எதிராக வெற்றியடைவதற்காக கிறிஸ்துவின் சுவாபத்துடன் முயன்று அவன் எப்பொழுதும் தன்னை காவல் செய்பவனாக இருக்க வேண்டும். இப்ப இந்த பேரால இருந்துங்க நம்ம எப்படி பிரயாசப்பட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன? ஒன்று, தனது அர்ப்பணிப்பை புதுப்பிக்க வேண்டும். எதை நீ ஒப்படைச்சியோ அதை திரும்பவும், ஆண்டவரே நான் அன்னைக்கு அந்த பாவத்துல விழுந்தேன், நான் இன்னைக்கு அந்த பாவம் செய்யக்கூடாதுப்பா, அந்த அர்ப்பணிப்பை புதுப்பிக்கணும். பிளஸ் இன்னைக்கு ஒரு புது பாவத்தை தெரிஞ்சிருப்பேன், ஐயோ இதெல்லாம் தப்பா, எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பாவத்தை தெரிஞ்சிருப்பேன், அதையும் அர்ப்பணிக்கணும், பழசையும் அர்ப்பணிக்கணும். இப்ப அர்ப்பணிப்பது மட்டும் இல்ல, இப்ப பாரம்பரிய பண்புகள், நம்ம பழக்கப்பட்ட அந்த பண்புகள் எல்லாம் நீ திரும்பி செய்ய, நீ என்ன யோகியமா அப்படின்னு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு அழைப்ப கொடுத்து கூப்பிடும்போது கிறிஸ்துவின் சுவாபத்தோடு இணைந்து அவன் எப்பொழுதும் தன்னை காவல் செய்பவனாக, எங்க போனா எனக்கு சோதனை வரும், யார்கிட்ட போனா சோதனை வரும், என்ன செஞ்சா சோதனை வரும், அதெல்லாம் முன்கூட்டியே அவன் அறிந்து தன்னை காவல் செய்பவனாக இருக்க வேண்டும். அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த காவல் செய்வதனால அந்த காவலா என்னை காப்பாத்துது, ஐயோ முடியாதுங்க, நான் திரும்பி அர்ப்பணிச்சனே அந்த அர்ப்பணிப்புனாலயா நான் ரட்சிக்கப்படுறேன், ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கிறிஸ்து
கிறிஸ்து அர்ப்பணிக்க என்னை ஏவுறாரு, நான் அர்ப்பணிக்கிறேன். எப்பா சோதனைக்காரன் வரான்ப்பா, ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் என்ன செய்யறேன்? ஜாக்கிரதையா இருக்கேன். வழக்கமா பேப்பரை திறந்தா சினிமா படம் என்ன வந்திருக்குன்னு பாக்குறவன் காலையில பேப்பரை எடுக்கும் பொழுது, ஸ்டீஃபன் நீ பேப்பர் எடுக்கிற, எந்த பக்கம் போவ? அங்க போகாத. ஆவியானவர் உணர்த்துறாரு. இப்ப பேப்பரை திருப்பாம ஐயோ பேப்பரே வேணாண்டா அப்படின்னு போற பாருங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்களுக்கு புரியுதா? உங்களை நீங்களே காத்துக்கிறீங்களா? உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறீங்களா? இதுதாங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆக தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க, மன்னிக்கவும், தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரட்சிப்பு நிறைவேற தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். ரட்சிப்பு நிறைவேற தங்களை தாங்களே காத்துக்கொள்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த மனம் திரும்புதல், கிறிஸ்துவின் தாழ்மை, அது இந்த மாதிரி காரியத்தை செய்ய வைக்குது பாருங்களேன். அப்ப இங்க நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம் என்ன? நீங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்களா? பாவம் மன்னிப்பை வாங்கும் பொழுது நீங்க பிரயாசப்பட்டீங்களே, பாவம் மன்னிப்பை வாங்கின பிற்பாடு ஏன் நீங்க ஜாக்கிரதையாவே இல்லை? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். ஆக பிலிப்பியர் 2:12 முதல் 30 வரைக்கும் முதல் ஆலோசனை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இரண்டாவது ஆலோசனை என்ன? வாங்க பிலிப்பியர் 2 வசனம் பாருங்க. பிலிப்பியர் 2 வசனம் 15 பாருங்க. பிலிப்பியர் 2 வசனம் 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இங்க இரண்டாவது ஆலோசனை சொல்றார். வசனம் 15 என்ன சொல்றாரு? உலகம் எப்படி இருக்குதான்? கோணலா மாறுபாடா இருக்குதான். உலகம் குறுக்கடா இருக்குது, பெர்வர்ட்டடா இருக்குது. கோணலா மாறுபாடா என்ன செய்யறதா இருக்குது. இப்படி கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளமாய் இருக்கும்படி. அப்ப உலகம் கெட்டு போய் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகி கிடக்குது, பெர்வர்ட்டடா கிடக்குது. அப்ப இப்படிப்பட்ட மோசமான உலகத்தின் மத்தியில நீங்க குற்றமற்ற பிள்ளைகளாய், என்னங்க அப்படி வாழ முடியுமா என்ன சொல்றாருங்க? குற்றமற்ற பிள்ளைகளாய், மாசற்ற பிள்ளைகளாய், என்ன கபடற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த குற்றமற்ற பிள்ளைகள், மாசற்ற பிள்ளைகள் வரும்பொழுது உங்களுக்கு வசனம் ஞாபகத்துக்கு வருதா? யோபு பத்தி வாசிக்கிறோம்ல. சாத்தான் சொல்றான், ஆண்டவர் சொல்றாருல, நீ என் தாசனாகிய யோபுவின் மீது கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லும் போதுங்க, ஆண்டவர் எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? யோபு 1:1, ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேருண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். உத்தம சன்மார்க்க பொல்லாப்புக்கு விலகிறவன். அதை திரும்பவும் பார்க்கிறோம். என் தாசனாக யோபின் கண் வைத்தாயோ பார்க்கிறோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்ப இங்க ஒருத்தன் வந்துங்க எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் குற்றமற்றவனா இருக்கிறாங்க. அதான் விஷயம். இப்ப குற்றமற்றவனா இருக்கிறான், கபடற்றவனா இருக்கிறான்னு அர்த்தம் என்ன? மத்தேயு 10க்கு வாங்க. மத்தேயு 10க்கு வாங்க. இந்த குற்றம் இல்லாதவன், மாசற்றவன், இது யோபு. இதே மாதிரி கடைசி காலத்துல அவங்க வாயிலே கபடம் காணப்படவில்லை. மாசற்ற பிள்ளைகளா இருந்தாங்க. எங்கேயாவது இருக்குதா? வெளிப்படுத்தல் இருக்குதா? ஹோம்ஒர்க் நம்பர் 2 வெளிப்படுத்தல்ல எங்கேயோ இருக்குதுங்க. அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. எப்படி யோபு இருந்தானோ அந்த மாதிரி கடைசி நாட்கள்ல ஒரு கூட்டம் யோபை போலவே இருக்குங்க. அவங்கள சாத்தா அடிக்க வருவாங்க. என்ன வேணா அடிச்சுக்கோ, அவங்க அப்படி இருப்பாங்க. யார் அவங்க? அந்த வசனம் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். வெளிப்படுத்தல எங்கேயோ இருக்கும், நீங்க கண்டுபிடிங்க. இப்ப பாருங்க, மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். மத்தேயு 10 வசனம் 16 பாருங்க. மத்தேயு 10 வசனம் 16 என்ன சொல்லுது? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்கள். அப்ப மாசற்ற பிள்ளைகளாயிருங்கள், குற்றமில்லாத பிள்ளைகளாயிருங்கள்.
யோபு நல்ல உதாரணங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, புறாக்களை போல கபடற்ற பிள்ளைகளா இருங்க, பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்க, தந்திரசாலியா இருங்க. தந்திரம் எதுக்கு? போய் பேசுறதுக்கா? தந்திரம் எதற்கு? பாவம் செய்வதற்கா? தந்திரம் சாத்தான் இந்த ரூட்ல வரான், புரிஞ்சுக்கணும். தந்திரம் எப்படி நம்மளை காத்துக்கணும், தந்திரம் எப்படி ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ரட்சிக்கணும், தந்திரசாலியா இருக்கணுங்க. தந்திரத்தை சரியான முறையில பயன்படுத்தணுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களும் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுதாங்க பவுல் அங்க சொல்றாரு. சரிங்களா? அப்ப உலகம் ரொம்ப மோசமா கோணலும் மாறுபாடுமா இருக்குது. அதற்கு மத்தியில கபடற்ற பிள்ளைகளாய், மாசற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அங்க பவுலார் அங்க நமக்கு சொல்றாருங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் எப்படி செய்யறது? கபடற்ற பிள்ளைகளாய், மாசற்ற பிள்ளைகளாய் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, குற்றமில்லாத பிள்ளைகளாய் எப்படி இருக்கணும்னு சொல்லுன்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுக்காத, சண்டை போட்டுட்டே இருக்காத, தர்க்கம் பண்ணிட்டே இருக்காத. நீங்க தர்க்கம் பண்ற ஆளா? எதுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருக்கிற ஆளா? உங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற ஆளா? கொஞ்சம் கூட வாயை மூட மாட்டீங்களா? அப்ப கோணலும் மாறுபாடுமான உலகத்துல நான் தர்க்கம் பண்ணக்கூடாது. கோணலும் மாறுபாடுமான உலகத்தின் மத்தியில நான் முறுமுறுக்க கூடாது. ஒண்ணு பேசிடுறது, பேச முடியலன்னு சொன்னா அப்படியே முணங்குறது. அப்படி நீங்க முணங்கிட்டே இருக்கிறீங்களா? இதெல்லாம் உலகத்தினுடைய வழக்கங்க. அப்படி இருக்காதீங்க. ஆக நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, வசனம் 14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். உலகம் கோணலும் மாறுபாடுமா இருக்குது. அந்த உலகத்துல நீங்க இப்படி இருக்கக்கூடாது. நீங்க முறுமுறுக்க கூடாது, நீங்க தர்கிக்க கூடாது, நீங்க குற்றத்தோடு வாழக்கூடாது, நீங்க கபடத்தோடு வாழக்கூடாது. அப்ப நீங்க எதை பிடித்து கொண்டு? ஜீவ வசனத்தை. கேடயம் இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட சாத்தானுடைய தாக்குதல நீங்க சந்திப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் நீங்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அதனால எதிர்த்து நீங்க என்ன செய்யணுமா? உலகத்துல சுடர்களை போல பிரகாசிங்க. அப்ப உலகத்துல கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததி மத்தியில நாம் தர்க்கம் பண்ணக்கூடாது, நாம் முணுமுணுக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்ற 2வது ஆலோசனை. முதல்ல ஆலோசனை, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 2வது ஆலோசனை, கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில முறுமுறுக்காதீங்க, நீங்க தர்கிக்காதீங்க. சரிங்களா? அப்ப 2 ஆலோசனை இங்கிருந்து வரும். எவர் ஒருத்தர் கிறிஸ்துவின் தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டாரோ அவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவாரு. அவர் தாழ்மை உள்ளவர் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டார். அந்த தாழ்மையை தான் வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு காண்பிப்பார். அவர் இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசித்து காட்டுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் சண்டை போட மாட்டாரு, அவரு தர்கிக்க மாட்டாரு, அவர் முறுமுறுக்க மாட்டாரு. சரிங்களா? சரி, இப்ப சுடர்களை போல பிரகாசிக்கணும்னு சொல்லும் பொழுது அடுத்து பவுலார் 3 எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார். 3 நபர்களை முன்வைக்கின்றார். அவர்கள்லாம் சுடர்களை போல பிரகாசிக்கிறாங்களா. அந்த முதல் எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா? அது வேற யாரும் கிடையாதுங்க, அது அவரையே சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அது உண்மையிலே சுடருங்க. அவர் இருள் சூழ்ந்த உலகத்துல அவர் உண்மையிலே பவுலார் சுடராக பிரகாசித்திருக்கிறார். ஆக அடுத்த 3 உதாரணங்களும் ஊழியத்தை பற்றியது, வெளிச்சத்தை இருள் சூழ்ந்த உலகத்துல பிரகாசிக்க செய்வது பற்றியது. பார்த்தீங்களா? அப்ப சுடர் ஒளி நம்பர் 1, எடுத்துக்காட்டு நம்பர் 1 யாருன்னா பவுலார். அப்ப என்ன செஞ்சார் பவுலார்? வாங்க வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2 வசனம் 17 பாருங்க. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். என்னப்பா, எதனால சந்தோஷப்படுங்கள்? உங்களுடைய விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். ஒரு
பலிபீடத்துல பலியை செலுத்துவாங்க, ஒரு ஆடையோ மாடையோ பலி செலுத்துவாங்க பாருங்க. அப்ப அந்த மாதிரி நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் சந்தோஷப்படுவேன், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இப்ப நான் வார்க்கப்பட்டு போனா எப்படிங்க ஒரு சந்தோஷம் வருது? நான் வார்க்கப்பட்டு போனா எப்படிங்க அவங்களுக்கு சந்தோஷம் வரும்? இந்த வார்க்கப்பட்டு போறது அர்த்தம் என்ன பார்க்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதை நம்ம 3வது பாடத்துல படிச்சவங்க என்னுடைய விளக்கத்தை நீங்க அந்த 3வது பாடத்திலையோ அந்த நோட்ஸ்லயோ நீங்க போய் நீங்க கத்துக்கோங்க. நம்ம 2 தீமோத்தேயு 4:6 பாருங்க. வார்க்கப்பட்டு போதுன்னு அர்த்தம் என்ன? எழுத்தாளர் அந்த எழுத்தாளருடைய எழுத்துக்குள்ளேயே போய் ஆராயணும். அடுத்தது பைபிள்ல போய் நம்ம மற்ற பகுதிகளில் போய் ஆராயணும். வார்க்கப்பட்டு போது அர்த்தம் என்ன? பைபிளை பேச விடுங்க. வசனம் 6 ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இந்த வார்த்தை வார்க்கப்பட்டு போகிறேன் ஒரு வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா? என்ன வார்த்தை வந்துருச்சு? இப்ப பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். தீமோத்தேயு எழுதும்போது சொல்றாரு, பானபலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன். அடுத்தது சொல்ற அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்படின்னா இந்த கூடு விட்டு கூடு பாய்கிறாரா? அதுக்கான விளக்கெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். நீங்க 3வது பாடத்துல அந்த நோட்ஸ்ல போய் நீங்க பாருங்க. என்ன அப்ப நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் மரிக்க போகிறார். அதுதான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதுவிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர் பானபலியாக வார்க்கப்பட்டு போறாருன்னா அவர் உயிரை கொடுக்க போறாரு. எதற்காக உயிரை கொடுக்க போறாரு? ஊழியத்தின் நிமித்தம் மனுஷன் பானபலியாக ஊழியத்தின் நிமித்தம் அவர் வார்க்கப்பட்டு போறாரு. அப்ப அப்படியே ஒரு பானபலியாக அப்படியே தன்னை ஊத்த போறாருங்க. பைபிள்ல இந்த ஊத்த போறாருன்னு வரும்போதுங்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு பாருங்களேன். 2 சாமுவேல் வந்துருங்க. 2 சாமுவேலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல். இந்த வார்க்கப்பட்டு போதல் அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த ஆழத்தை கொஞ்சம் ருசிக்கிறதுக்கு 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2 சாமுவேல் 23. இங்க என்னன்னா ஒரு யுத்த களத்துல இருக்கும் பொழுது தாவீதுக்கு தன்னுடைய பெத்லகேமினுடைய ஊர்ல இருந்து தண்ணி குடிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு புரியுதுங்களா? பெத்லகேம் ஊர்ல இருந்து அந்த தண்ணி குடிக்கணும் இவருக்கு ஆசை வந்துருச்சு. எந்த இடத்துல இருக்கிறது யுத்த களம், ஆனா அந்த தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். எப்பா ஏதோ ஒரு தண்ணியை குடிய ஐயா, ஆகாதா? நீ யுத்தத்துக்குள்ள போற. இவன் பேச்ச கேட்டு ஒரு 3 பலசாலிங்க போய் தண்ணியை கொண்டு வந்துருவாங்க. இப்ப அவன் போய் தண்ணியை கொண்டு வரும் பொழுது இப்ப அந்த பெத்லகேம் ஊருக்கு போயிட்டு தண்ணி கொண்டு வந்தா என்ன? அங்கதான் பிரச்சனையா இருக்கு. பெத்லகேம் ஊரை எதிராளி பிடிச்சி வச்சுக்கிறான். இப்ப அந்த 3 பராக்கிரமசாலிங்க பலசாலிங்க அவங்க உயிரை பணைய வச்சு ஆளுக்கு 1 லிட்டர் தண்ணியை கொண்டு வராங்க. பிஸ்லரி கேன்ல கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்ப பார்க்கும்போது சட்டை கிழிஞ்சு ரணக்களமாகி இப்படி பாஸ் இந்தாங்க பாஸ் தண்ணி இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கு தாவீதுக்கு மனசு இருந்துச்சா? வசனம் 17 வசனம் 16. அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு வார்க்கப்பட்டு, உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஊற்றி போட்டு, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷனின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். என்னவா இது? தண்ணி கொண்டு வரல, அவங்க தங்க பிராணனை எண்ணாமல் தங்க உயிரையே கொடுத்திருக்கிறாங்க. எப்படி இந்த 3 வாலிபர்கள் செய்தார்களோ அதே போலத்தான் இங்க கிறிஸ்து வார்க்கப்பட்டு போகிறார். கிறிஸ்து வார்க்கப்பட்டது போவது போல பவுலும் அவர் தன் உயிரையே ஊழியத்துக்காக கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறார். இப்ப அவர் இப்படி கொடுக்கும்போது, உயிரையே கொடுக்கும்போது அந்த பலியை எந்த பீடத்தின் மேல செலுத்துகிறார்? ஒரு பீடத்தின் மேல பலி செலுத்துவாங்க. இப்ப நான் வசனம் வாசிக்கிறேன். அந்த பீடம் என்ன நீங்க சொல்ல முடியுமா? வாங்க பிலிப்பியர் 2 வாங்க. பிலிப்பியர் 2 வசனம் 17. அந்த பீடம் எந்த பீடத்தின் மேல தன்னுடைய பலிய அவர் ஊத்துறாரு?
வசனம் 17, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் சந்தோஷப்படுவேன். இப்ப நீங்க நான் ஊழியத்தினால என் உயிரை கொடுக்குற மாதிரி நீங்க ஊழியத்தை செஞ்சு நீங்க உங்க உயிரை கொடுக்குறீங்கப்பா. உங்க பலி நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ஊழியத்திற்காக ஏதேனும் பலிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? ஆதிகால சபை என்ன செஞ்சுச்சு? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். என்ன, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். எவனும் தனக்குரியதை எடுத்துக்கல, பணத்தை மட்டும் கொடுக்கல, வீடு, தோட்டம், தங்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன, அவன் 2 பைக் இருக்குன்னு சொன்னா அவன் கொடுத்துட்டு நான் எதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னா. ஏன்பா இப்படிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஊழியம், இயேசுவின் நாமம் அங்க பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக அப்படி ஊழியம் செஞ்சாங்க ஆதிகால சபை. இப்ப பவுலார் வார்க்கப்பட்டு போறாரு. இப்ப இவங்க ஊழியம் செய்யறாங்க. அதன் மேல இவருடைய பலி வார்க்கப்பட்டு போகுதல் நடைபெறுகிறது. இப்ப பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊழியத்துல அவர் எப்படி சுடராக பிரகாசிச்சிருக்கிறார் பாத்தீங்களா? பவுலாரு இப்படி இருந்திருக்கிறாரு. அவருடைய பிலிப்பு சபை அப்படிதான் இருந்திருக்குங்க. அப்ப இதை புரிஞ்சுக்கிற நீங்க கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக நீங்க பலியாக என்னத்தை செஞ்சீங்க? நான் என்னத்தை பெருசா கழிச்சிட்டேன்? யோசிங்க. ஊழியத்திற்காக உங்களை வருத்தி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்லை உங்க வசதியிலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை வருத்தி உங்களுக்கு வலி ஏற்படக்கூடிய வகையில நீங்கள் தியாகம் செய்தது என்ன? இதுதாங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய 3வது விஷயம். 1, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். 2வது, நம்ம முறுமுறுப்பு இல்லாம இந்த உலகத்துல நம்ம சுடர்களாக பிரகாசிக்கணும். 3வது, பவுல போல நம்மை நாமே ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சரி, இப்ப சுடர்களாக பிரகாசித்த 2வது நபரை பார்க்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 23 பாருங்க. பிலிப்பியர் 2 வசனம் 23, ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். யாரையோ ஒருத்தனை பவுலார் நான் அனுப்புறேன் அப்படின்றாரு. யார் அனுப்புறாரு? அதுதான் வசனம் 19 23 வரைக்கும் சொல்றாரு. 19, 18 வரைக்கும் பவுல் கதை. 19 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யாரோ பவுலுடைய சார்பா அனுப்பி வைக்கிறார். யாரு? அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து மனந்திருந்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அப்ப யார் அனுப்புறாராம்? அவருக்கு பதிலா 23 சொன்னாரு, நான் அனுப்பலான் இருக்கிறான். அவன் யாரு? தீமோத்தேயு. இப்ப தீமோத்தேயு ஏன் அனுப்புறாரு? அவனுடைய குணாதிசயம் என்ன? பட்டியல் போடலாமா? வசனம் 20 பாருங்க, அவனுடைய குணாதிசயம் பாருங்க. அது என்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனது உள்ளவன் அவனே அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. உங்களை விசாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களை விசாரிக்கிறதுக்கு அவனை மாதிரி ஒருத்தன் என்கிட்ட வேற ஒருத்தன் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, தீமோத்தேயு அவனுடைய விஷயம் என்ன? பவுலார் விசாரிக்கிற மாதிரி உண்மையாய் விசாரிப்பவன். ஊழியத்துல பிரகாசிக்கின்ற சுடர்களை போல தீமோத்தேயு இருக்கிறான். அவன் பவுல் போய் எப்படி இருப்பாப்லையோ அதே போல தீமோத்தேயு விசாரிக்கிறான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? வசனம் 2 பாருங்க, மன்னிக்கவும், 2வது பாயிண்ட் 21ஆம் வசனம். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இவன் எப்படிப்பட்டவன்? தனக்குரியதை தேடாம, எனக்கு சம்பளம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படி தேடிட்டு இருக்க மாட்டான். அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுறான். எங்கேயாவது பைபிள் வசனம் இருக்குதா பூமிக்கு எடுத்தவைகளை தேடாம பரலோகத்துக்கு ஒரு தேடுங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குதா? பாருங்க, கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. இவன் 1 உண்மையாய் விசாரிக்கிறவன். 2வது, அவன் தனக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறான். 3வது 22,
தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பனுக்கு தம் பிள்ளை எப்படி ஊழியம் செய்யறானோ அவன் அந்த மாதிரி எனக்கு ஊழியம் செஞ்சான்ப்பா. சபைய என்ன போல விசாரிக்கிறான். அவன் தனக்குரிய தேடாம கிறிஸ்துக்குரிய தேடுறான். இது நம்ம தாழ்மையில படிச்சோமே. கிறிஸ்து சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடவது. சிந்தை என்னவா? அவனவன் தனக்குரியதை நோக்காமல் பிறருக்குரிய நோக்குவானாக படிச்சோம்ல. அது அப்படியே எங்க வருது அந்த தாழ்மை? ஊழியத்துல தீமோத்தேயுட்ட இருக்குதுங்க. உண்மையாய் விசாரிப்பவன். அடுத்தது தனக்குரியதை தேடாமல் கிறிஸ்துக்குரியதை தேடுகிறவன். மூன்றாவது, தகப்பனுக்கு பிள்ளை எப்படி சேவை செய்வாங்களோ அப்படி பவுலுக்கு இவன் ஒரு பிள்ளையை போல இருக்கிறான். இங்க ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுக்கு வேத பாடம் கொடுத்தவங்கள தந்தையை போல பாவிக்கிறீங்களா? அந்த தந்தைகிட்ட நீங்க எப்படி உறவு கொள்றீங்க? இல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? தீமோத்தேயும் பவுலும் எப்படி இருந்தாங்களோ அப்படி உங்க தந்தையோடு நீங்க இருந்து நீங்க இருக்கிறீங்களா? தந்தையோடு இருக்கிறீங்களா? தந்தை இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க யோசிங்க. சரி, இப்ப அவனுடைய உத்தம குணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னது அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, அப்படின்னா சோதனை வரும் பொழுது அவன் உத்தம குணம் அவன் என்னோட நின்று காமிச்சிருக்கிறான். எல்லாரும் அடிக்க வராங்க, எல்லாரும் ஓட்டாங்க, இவன் ஓடல. அப்படி தான் உத்தம குணத்தை விளங்க பண்ணியிருக்கிறான். அதுதாங்க விஷயம். சரிங்களா? அப்ப உண்மையாய் விசாரிக்கிறவன், தனக்குரியதை தேடாதவன். மூன்றாவது, அவன் ஒரு தகப்பனை போல ஒரு பையன் எப்படின்னா சேவை செய்வாங்களோ அப்படி சேவை செஞ்சவங்க. நாலாவது, தேவனுடைய ஊழியத்தினுடைய குணத்தை நிரூபித்து, உத்தம குணத்தை அவன் நிரூபித்து காண்பித்தான். He has proven his character. என்ன? நாலாவது. இப்ப 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இப்ப தீமோத்தேயுடைய குணங்கள் பல இடங்கள்ல இருக்குதுங்க. 1 கொரிந்தியர் 4க்கு வாங்களேன். 1 கொரிந்தியர் 4 வசனம் 14, 17 பாருங்க. 1 கொரிந்தியர் 4, 17. 1 கொரிந்தியர் 4 வசனம் 17 பாருங்க. என்ன சொல்றாங்க? இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இப்ப என்னவா? பவுல் எப்படி ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டாரோ அந்த ஒவ்வொரு சபைக்கும் யாரை தான் அனுப்புறாரு? தீமோத்தேயுவை தான் அனுப்புறாரு. தீமோத்தேயுவை அனுப்பும்போது அவன் நான் உங்களுக்கு எப்படி போதிச்சனோ அவன் அப்படி உங்களுக்கு போதிப்பான். இப்ப பவுலை போலவே அவன் ஊழியம் செய்கிறான். என்ன? 1 கொரிந்தியர் 16:10 பாருங்களேன். 16:10. தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தேனாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே. யாரை போல கர்த்தருடைய வேலை செய்யறானா? என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே. பவுலை போல ஊழியம் செய்யறான். அட்டகாசமான விஷயங்க. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது, பவுல் மாதிரி ஒரு குட்டி பவுல் இருக்கிறான். அந்த ஜூனியர் பவுல் தான் தீமோத்தேயு. அவன் உண்மையாய் விசாரிப்பவன். அவன் தனக்குரியது தேட மாட்டான். அவன் தனக்கு போதித்த ஆசான அவன் எப்படி இருக்கிறான்னா தகப்பனை போல பார்த்துக்கிறான். சபைகளை பவுலார் எப்படி போதிப்பாரோ அப்படி போதிக்கிறான். என்ன? இப்ப பாருங்க, அவனுக்கு பைபிள் சொல்லுது, அவன்கிட்ட இருந்த விசுவாசம் அவங்க அம்மாக்குள்ளேயும் அவங்க பாட்டிக்குள்ளேயும் இருந்துச்சுன்னு சொல்லுது பைபிள். அந்த வசனம் எங்க இருக்குது? 4வது ஹோம்வொர்க் போடுங்க. அவன் உனக்குள் இருந்த விசுவாசம் உன்னுடைய அம்மாட்டி இருந்துச்சு, உன்னுடைய பாட்டிட்டி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, சிறு வயது முதல் தேவனுடைய வசனங்களை நீ நன்கு தேடி கற்றறிஞ்சவன் பாண்டின்னு. சின்ன வயசுல இருந்து பைபிளை நல்லா படிச்சவன். அவங்க பாட்டி அம்மாவை போல இவனும் விசுவாசத்துல உள்ளவன். இப்ப பவுலோட சேர்ந்துக்கிட்டான். பவுல் எப்படி இருக்கிறானோ அப்படியே குட்டி பவுலாக அவன் இருக்கிறான். கற்றுக்கொள்கின்ற 4வது பாடம். ஏகப்பட்ட குணங்கள் இருக்குதுங்க பவுல் தீமோத்தேயை பத்தி. நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, அவ்வளோ விஷயம் இருக்கு தீமோத்தேயு. அப்ப தீமோத்தேயு பவுலோட சேர்றான், எப்படி ஒரு பவுலா மாறுறான். இன்ட்ரெஸ்டிங்ல. இப்ப கத்துக்க வேண்டிய 4வது பாடம், உங்களுக்கு போதித்தவர்களை தகப்பனை போல பாவித்து அவர்களுக்குரிய சேவைகளை நீங்க செய்றீங்களா?
நான் அப்படி செய்யறேனா? அந்த உறவு இன்னும் இருக்குதா? தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் இருந்த உறவு உங்கள்கிட்ட இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. சரி, கடைசியா நம்ம சுடர்களாக பிரகாசித்த மூன்றாவது நபர். முதல் நபர் ஊழியத்துல பவுலு, இரண்டாவது நபர் உண்மையா இருந்தவன், பவுல போல ஊழியம் செஞ்சவன், தனக்குரியதை தேடாதவன் தீமோத்தேயு. இப்ப மூன்றாவது நபர் யாருன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2:25-30 பாருங்க. 25-30 நான் வாசிக்கிறேன். இங்க மூன்றாவது நபரை குறித்து சொல்றாங்க. இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோங்க, கேள்விப்பட்டுக்கலாங்க. இன்னைக்கு படிச்சுக்கலாம் நம்ம. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான எப்பாப்ரேத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். யாரா? இங்க ஒரு பேர் வருது, எப்பாப்ரேத்து. என்ன, யார் இந்த எப்பாப்ரேத்து அப்படின்னா, பைபிள் சொல்லுது, என்னுடைய சகோதரன், தீமோத்தேயு என் பிள்ளை, இவன் என் பிரதர், உடன் வேலையாள், கம்பானியன், உடன் சேவகன், ஃபெல்லோ சோல்ஜர். என்ன, இப்ப உங்கள் ஸ்தானாபதி என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான எப்பாப்ரேத்து. அப்ப யார் அவன்? என்னுடைய சகோதரன்பா, என்னுடைய உடன் வேலையாள்பா, அவன் என்னோடு கூட ஒரு சோல்ஜர்பா, உங்களுடைய சோல்ஜர்பா அவன் நான் கஷ்டப்படும் போது நீங்க உதவி செஞ்சீங்களே, அந்த உதவியை கொண்டு வந்து அவன் தான் கொடுத்தான். அவன் உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சை உள்ளவன். தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கத்தை குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை, கவனிங்க, யாரு? தீமோத்தேயுவ, எப்பாப்ரேத்துவ, இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமமாயிருந்தான். ஊழியத்தினால உயிரையே கொடுக்கிறவனா இருந்தான். உயிர் போச்சுன்னு நினைச்ச அவனும் வியாகுலப்பட்டான். உங்களுக்கு விஷயம் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டான். அவனுடைய வியாகுலத்தையும் ஆண்டவர் எடுத்தார். அவன் நிமித்தமாக நான் துக்கம் பட்டுட்டு இருந்தேன். எனக்கும் ஆண்டவர் இறங்கி அந்த கவலையை நீக்கி நமக்கு எப்பாப்ரேத்துவை திரும்பவும் நமக்கு கொடுத்துட்டாரு. நான் உங்கள்கிட்ட அவனை அனுப்பி வைக்கிறேன், அவனை கனமாய் எண்ணுங்கள். நம்ம கனமாய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம எண்ணுறோமா? நம்ம யோசிக்கணுங்க. அப்ப தேவனுடைய ஊழியர்களை நம்ம கனமாய் எண்ண வேண்டும். அதுதாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அவங்க உடன் சோல்ஜரா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சகோதரனா இருக்கிறாங்க, உடன் சேவகனா இருக்கிறாங்க, ஸ்தானாபதியா இருக்கிறாங்க. அவங்க மரணத்தின் நிமித்தம் ஊழியத்தெல்லாம் விடுறது இல்லை. அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஊழியத்துல VRS வாங்குவாங்களா யாராவது? யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி எப்பாப்ரேத்து அவ்வளவு உடன் ஊழியக்காரனா அவன் இருந்திருக்கிறாங்க. ஆக 2 ஆலோசனைகள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே நீங்கள் முறுமுறுப்பு இல்லாம, சண்டை போடாம நீங்க காரியங்களை செய்யுங்க. நீங்க சுடர்களை போல பிரகாசிங்க. சுடர்களை போல பிரகாசித்தது யாரு? பவுல் தன்னையே வார்த்து விட்டார். தீமோத்தேயு அவன் உண்மையாய் விசாரிக்கிறவனாய் இருந்தான். அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அவன் பவுல தகப்பனை போல பார்த்துக்கிட்டான். எப்பாப்ரேத்து அவன் ஊழியத்து நிமித்தம் மரணத்துக்கெல்லாம் பயப்படாம மரணத்துக்கிட்ட போயிட்டு வந்தவனா இருந்தான். இப்ப நீங்க சுடர்களாய் நீங்கள் பிரகாசிக்கணும்னு சொன்னா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் போது தானே நீங்க சுடர்களாக பிரகாசிக்க முடியும். பவுலை போல, தீமோத்தேயை போல, இந்த எப்பாப்ரேத்துவை போல நீங்கள் சுடர்களாக பிரகாசிக்கணும். கோணலும் மாறுபாடுமான சந்ததி திருந்த வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றி. பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு நாங்கள் கரங்களை ஃபோல்டு பண்ணி
உட்கார்ந்துருக்கிறோம்ப்பா. சாத்தான் எங்களை வீழ்த்துகிறான். ஆனால் பாடத்தை படித்த பிற்பாடு எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கிறிஸ்துவோடு கூட ஒத்துழைக்க உதவி செய்யுங்க. கோணலும் மாறுபடமான சந்ததியின் நடுவிலே நாங்கள் சுடர்களாக பிரகாசிக்க எங்களை அழைக்கிறீரே. பவுலை போல, தீமோத்தேயை போல, எப்பாப்ராய்த்தோவை போல நாங்கள் சுடர்களாக பிரகாசிக்க அவளை குணங்களை எல்லாம் எங்களுக்கு தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.